வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இந்த சேனல்ல நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு ராசி பலன் மட்டும் இல்லாமல் நல்ல எனர்ஜியும் நம்பிக்கையும் ஷேர் பண்ணுறது தான் எங்களுடைய கோல். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத விட உங்கள் கூடயே இருந்து முதுகில் குத்துற ராசி யார், அவங்க உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அன்புள்ள தனுசு ராசிக்காரரே, இந்த வாரம் நீங்கள் நம் மனதில் கவனமாக நடப்பது அவசியமான வாழ்க்கை. எப்போதும் நேர்மையாக நடக்கிறது என்று நினைப்பது தவறு. சில நேரங்களில் நமக்கு அருகில் உள்ளவர்கள் நம்மை நம்பிக்கையின்றி பின்னால் தாக்க தயாராக இருக்கலாம். இதுதான் முதுகில் குத்த காத்திருக்கும் உறவு என்றால் இதன் பொருள். உங்கள் நெருங்கிய உறவினர்களில் கூட சிலர் உங்களை தாழ்த்த முயற்சி செய்யலாம். உறவுகள் என்று சொல்லும் பொழுது அது காதல், குடும்பம், நண்பர்கள், வேலை பார்ட்னர்கள் அனைத்தையும் பொருந்தும். இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தவறான புரிதல்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. சில நண்பர்கள், தோழர்கள் உங்கள் முன்னேற்றத்தை குறைக்க முயற்சிக்கலாம். ஆனால் நீங்கள் தெளிவான மனப்பாங்குடன் செயல்பட்டால் இந்த சோதனைகளை வெற்றிகரமாக கடக்க முடியும். காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களோட உணர்ச்சியையும் மனதையும் திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நெருங்கிய நண்பர் அல்லது தோழர் உங்களை பின்னால் தாக்க தயாராக இருக்கலாம். ஆனால் உங்கள் அறிவும் விவேகமும் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். உண்மையான உறவுகள் நீங்கள் செய்யும் நல்ல செயல்களை பாராட்டும். குடும்ப உறவுகளில் சிறிய தவறான புரிதல்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் குடும்ப உறவுகளில் ஒருவர் சொல்வது உண்மையாக இருக்கலாம். இந்த நிலையில் பொறுப்புடன் நடந்து மனதை திறந்து பேசுவது அவசியம். வேலை பார்ப்பவர்களில் எதிர்பாராத சவால்கள் தோன்றலாம். ஆனால் திறமை, உழைப்பு, நம்பிக்கை மூலமாக நீங்கள் வெற்றியடையலாம். நிதிநிலை கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள், பெரிய செலவுகள், கடன் சம்பந்தப்பட்ட செயல்களில் நிதி அறிவு முக்கியம். சில உறவுகள் உங்கள் முன்னேற்றத்தை குறைக்க முயற்சி செய்யலாம். அதற்காக முன்கூட்டியே திட்டமிடல் அவசியம். உடல் நலம் மற்றும் மனநிலையை கவனிக்கவும். மன அழுத்தம், சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி, யோகா, சுகாதார உணவு அனைத்தும் சக்தியை உயர்த்தும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு வாரமாகும். முதுகில் குத்த காத்திருக்கும் உறவுகளை கண்டுபிடித்து தூரம் வைக்கவும். உண்மையான நண்பர்கள் மற்றும் உறவுகளை மதித்து நேர்மையாக செயல்பட வேண்டும். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உறவுகளில் உண்மையான உறவுகளை மதிக்கவும், பின்வாங்கும் நபர்கள் கவனத்திற்கு உட்படுத்தவும். நிதியில் திட்டமிட்ட செலவுகள் மற்றும் முதலீடுகள் முக்கியம். எதிர்பாராத செலவுகளை தவிர்க்கவும். வேலை மற்றும் கல்விகளில் சவால்களை சமாளிக்க விவேகம், திறமை, ஒழுக்கம் முக்கியம். மனநிலை, பொறுமை, தெளிவு, உணர்ச்சி கட்டுப்பாடு ரொம்ப அவசியம்னு சொல்லப்படுது. இந்த வாரம் உங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்களோடு வந்திருக்கிறது. உன்னோட அருகில இருக்கவங்க எல்லாரும் சற்று கவனமா நடக்கிறாங்க. சில நம்பிக்கையுடன் இருப்பது போல இருந்தாலும் உண்மையிலேயே முதுகுல குத்த காத்திருக்கலாம். ஆமாம், நம் பலர் இதை எதிர்பார்த்து அதிர்ச்சி அடையலாம். யார் இப்படி செய்யும் என்று கேட்கலாம். ஆனா இதுதான் வாழ்க்கை. நெருங்கிய உறவினர்களுடன் சில நேரம் சின்ன சிக்கல்கள், பின்னாடி தடைகள் எல்லாமே வரலாம். நண்பர்களை பற்றி சொல்ல போனால், உங்கள் நண்பர்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் உன் பக்கத்தில் இருக்குமா என்று நினைக்கிறாயா? சிலர் நம் முன்னேற்றத்தை குறைக்க சின்ன முயற்சிகளில் முயற்சி செய்யலாம். வேலையிடத்திலும் பணி உறவுகளிலும் இது நடக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் கவலை வேண்டாம். உன் அறிவும் உன் விவேகமும் உன்னை காக்கும். காதல் வாழ்க்கையில உணர்ச்சி பக்கமும் கவனமாக இருக்கவும். ஒருவேளை நெருங்கிய நண்பர் உன்னை பின்னால் தாக்க தயாராக இருக்கலாம். இது சின்ன சந்தேகம், சின்ன குழப்பம் போன்றவற்றை தோன்றலாம். ஆனா உண்மையா உறவுகள் உன்னோட உணர்ச்சியை காப்பாற்றி நல்ல செயல்களை பாராட்டும். இதையெல்லாம் உணர்ந்தாலே நீ மனதை சாந்தமாக வைத்து கொள்ளலாம். குடும்ப உறவுகள் சொல்லணும். சின்ன தவறான புரிதல் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் நடந்து மனதை திறந்து பேசுவதை தவறாக உறுப்பினர் சொல்லும் வார்த்தையை சற்றே கஷ்டமாக இருக்கும்போது அதனை கொண்டாடாதே. சிந்தித்து உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி பதில் சொல். வேலைகளில் சவால்கள் வரும். ஆனால் உன் திறமை, உழைப்பு, நம்பிக்கை மூலமாக நீ வெற்றி பெறுவாய். நிதிநிலை சற்று கவனத்தை தேவைப்படும். புதிய முதலீடுகள், செலவுகள், கடன் இவை அனைத்திலும் நிதி அறிவு மிக அவசியம். சில உறவுகள் உன்னை சிக்கல்களில் அடுப்பதற்காக காத்திருக்கலாம். ஆனால் முன்னேற்பாடாக திட்டமிட்டு செயல்பட்டு உடல் நலமும் மனநிலையும் கவனிக்க வேண்டியது அவசியம். மன அழுத்தம் உண்டாகும். உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படும். தினசரி நடைப்பயிற்சி, யோகா, ஆரோக்கியமான உணவு இவை அனைத்தும் உன்னுடைய சக்தியை உயர்த்தும். மொத்தத்தில் இந்த வாரம் உன் வாழ்க்கை எச்சரிக்கை வாரம். முதுகில் குத்த காத்திருக்கும் உறவுகளை கண்டுபிடித்து தூரம் வைக்கவும். உண்மையான நண்பர்கள் உறவுகளை பற்றி நேர்மையாக செயல்படவும். உண்மையான உறவுகளை மதிக்க பின்வாங்கும் நபர்கள் அல்லது சாத்தியமான முன்னாடி பகைவர்களை கண்டுபிடி. நிதி திட்டமிட்ட செலவுகள், முதலீடுகள், எதிர்பாராத செலவுகளை தவிர்க்க வேண்டும். வேலை, கல்வி சவால்களை விவேகம், திறமை, ஒழுக்கத்துடன் சமாளி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே இந்த வாரம் உன் வாழ்க்கையில
சற்று சுவாரஸ்யமாகவும் சவால்களுடனும் வந்துகிட்டே இருக்கிறது. நீ நினைக்கும் போல எல்லாரும் நம் பக்கம் இருப்பது அல்ல. உன் அருகில் சில உறவினர்கள், நண்பர்கள், வேலை பாட்டர்கள் கூட நம்பிக்கையை வச்சுதான் நம்மளை பின்னாடி தாக்கிட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே நீங்க அவங்கள நம்பி ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒரு தடவை உங்களுக்கு ஏமாறும் பொழுதே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீங்க அந்த மாதிரி இல்லாம இன்னும் அவங்கள நம்பி அவங்க கூடயே வச்சுட்டு இருக்கீங்க. அவங்க கூடயே இருக்கும் பொழுது கூடயே இருந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கெடுதல்களை நினைச்சுக்கிட்டு உங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய உறவுகள் தான் இப்பொழுது அதிகமாகவே இருக்காங்க. நீங்க என்னதான் அவங்கள நல்லவங்க அப்படின்னு நினைச்சு நீங்க நடந்துட்டு இருந்தாலுமே அவங்க உங்களை ஏமாத்துறதுல பெரிய பெரிய ஆளாவே இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ எப்படி அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு நண்பர், அதாவது ஒரு நண்பர்னே வச்சுக்கலாம், அவங்க தான் உங்க முதுகுல குத்துறவங்கன்னு நாங்கள் சொல்லாம தான் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு கூடயே இருக்காங்க அப்படிங்கும் பொழுது, இப்போ நீங்கள் ஒரு இதில் சக்ஸஸாக போயிட்டு இருக்கும் பொழுது, ஓ பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே பொறாமை இருக்கும். எப்படி இவங்க ஃபஸ்ட்டு வரலாம், எப்படி இவங்க இதில் சக்ஸஸ் ஆகலாம், எப்படி ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கான கெடுதலை மட்டும்தான் அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்லாத ஒரு விஷயங்களை மற்றவங்க கிட்டே போய் சொல்லி, அது அந்த மாதிரி கிடையாது, இவங்க இப்படின்னு சொல்லி தப்பாக மீன் பண்ணி உங்களை அந்த இடத்துல ஒரு தப்பான ஆளாக காட்டக்கூடியவங்களாக தான் உங்கள் கூடையே இருக்கவங்க இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் முதுகுல குத்துறதுன்னு கூடையே இருந்துட்டு முதுகுல குத்துறது அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள நம்புறது உங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும். அவங்கள யாரையும் நம்பாமல் உங்களோட சொந்த முயற்சியில் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே அடைவீங்க. இப்போ ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, உங்களோட நிறைய ஒரு சீக்ரெட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க அப்படின்னா, அந்த ஆள்கிட்ட தான் நீங்கள் எல்லாத்தையும் இதுவரையும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க உங்ககிட்ட கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் வெளியே போய் அனைவர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து சற்று விலகி இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக நல்லது. இப்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய அறிவும் உங்களுடைய விவேகமும் உன்னையே காக்கும். அதாவது உண்மையான உறவுகள், உண்மையான நண்பர்கள் உன்னோட உணர்ச்சியை மதித்து நல்ல செயல்பாடுகளை பாராட்டுவாங்க. அவங்கள அறிந்து மதித்து வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு உருவாகும் குழப்பங்களை எதிர்கொள்ளும் பொழுது உன்னோட மனதை தெளிவாக வச்சு கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளில் சின்ன தவறான புரிதல்கள் ஏற்படலாம். ஒரு குடும்ப உறுப்பினர் சொல்வது உண்மையாக இல்லாவிட்டாலும் நீ பொறுப்புடன் நடந்து மனதை திறந்து பேசினால் அந்த குழப்பமும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. வேலையில் சவால்கள் எதிர்பாராத முறையில் வரும். ஆனால் உன் திறமையை, உழைப்பு, நம்பிக்கை மூலமாக அதை கடக்க முடியும். நிதிநிலை கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள், பெரிய செலவுகள், கடன் இவை அனைத்திலும் நிதி அறிவு அவசியம். சில உறவுகள் உன்னை சிக்கல்களில் அடுக்குவதற்காக காத்திருக்கும். அதனால் முன்னேற்பாடாக திட்டமிட்டு செயல்படு. உடல் நலமும் மனநிலையும் கவனிக்கவும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த வாரம் உங்கள் முதுகில் குத்தும் உங்கள் வாழ்க்கை எச்சரிக்கை வாரமாகும். முதுகில் குத்த காத்திருக்கும் உறவுகளை கண்டுபிடிச்சு தூரம் வைக்கவும், உண்மையான நண்பர்கள் மற்றும் இவங்களை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து சற்று விலகி இருக்கிறது மிக மிக நல்லது. உறவுகள் உண்மையான உறவுகளை மதிக்கவும், பின்வாங்கும் நபர்கள் அல்லது பகைவர்களை கண்டுபிடிக்கவும், திட்டமிட்டு செயல்கள், முதலீடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுதான் பண்ணணும். எல்லாத்துலேயுமே அவசரப்பட்டு எதுலேயுமே முதலீடு நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் உன்னோட பக்கம் இருப்பது போல நடக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சிலர் உங்க முன்னேற்றத்தை குறைக்க சற்று திட்டமிட்டு செயல்படுகிறாங்க. இதுதான் முதல்ல குத்த காத்திருக்கும் அப்படின்னு சொல்றது. நண்பர்கள் அப்படின்னாலே நம்ம ஆற்றலை சேர்க்கும் ஆதரவாளர்கள் கிடையாது. சிலர் உன் முன்னேற்றத்தை குறைக்க சின்ன சின்ன முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். உதாரணமாக உன் வேலை திட்டங்களில் ஒருவர் உதவி செய்வது போல நடித்து பின்னர் உன் முயற்சியை தள்ளி போட வாய்ப்புகள் நேரிடும். காதல் வாழ்க்கையிலும் இதே மாதிரி சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். நெருங்கிய தோழர்கள் உன்னோட உண்மையான உணர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு உன்னை பின்னால் தாக்கக்கூடும். ஆனால் கவலை வேண்டாம், உன் அறிவும் உன்னுடைய விவேகமும் உன்னை காக்கும். உண்மையான உறவுகள் உன்னோட உணர்ச்சியை மதித்து நல்ல செயல்பாடுகளை பாராட்டும். ஆனால் அறிந்து மதித்து வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். மற்றவர்கள் உருவாக்கும் குழப்பங்களை எதிர்கொள்ளும் பொழுது உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். குடும்ப உறவுகளில் சின்ன தவறான புரிதல்கள் ஏற்படலாம். உன் குடும்ப உறுப்பினர்கள் சொல்வது உண்மையாக இல்லாவிட்டாலும் நீ பொறுமையுடன் நடந்து கொள். மனதை திறந்து பேசினாலே அந்த குழப்பங்கள் தீரும். வேலை வாய்ப்பிலும் சவால்கள் எதிர்பாராத முறையில் வரும். ஆனால் உன் திறமை, உழைப்பு, நம்பிக்கை மூலமாக அதை கடக்க முடியும். நிதிநிலை கவனமாக இருக்க வேண்டும் தான் முக்கியமாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களுடைய பண விஷயத்துல தான் உங்களை ஈஸியாக ஏமாற்றி உங்களை முதுகில் குத்த போகிறாங்க அப்படிங்கிறத இதுக்கான எச்சரிக்கை. நிதி
நீங்கள் எதில் இது பண்ணுறீங்களோ இல்லையோ, நிதி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதிலிருந்து இது வந்து உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை தான். யாரும் உங்களை பின்னாடி இருந்து முதுகில் குத்துறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இது மூலியமாக தான் குத்த போகிறாங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்ல முடியும். கூடவே இருக்கிறவங்க, உங்கள் கூடயே இருக்கிறவங்க வேலையாட்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை இதில் வச்சு தான் உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் இதிலிருந்து உங்களால் வெற்றி அடைய முடியும். நன்றி, வணக்கம்.